அது என்ன சொல்லிட்டாரு. இப்போ நீங்க வந்து கேள்வி கேட்கலாம், நல்ல கேள்வி கேளுங்க, முக்கிய கேள்வி கேட்காதீங்க, உங்க வீடியோ வெளியே வரும். சிங்கப்பூர் பாஸ்கர் நான் ஒரு பேஜ் வச்சிருக்காரு. இது சிங்கப்பூர் பாஸ்கர். ஆக்சுவலி மை நேம் இஸ் பாஸ்கர். பாஸ்கர். சிங்கப்பூர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நாங்க 3 தலைமுறையா வந்து சிங்கப்பூர்ல தான் வேலை பார்த்திருக்கோம். அப்பா, அப்புறம் நான். பாஸ்கர் பிகமே சிங்கப்பூர் பாஸ்கர். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஆக்சுவலி வந்து நான் கோயம்புத்தூர்ல வந்து இன்ஜினியரிங் படிச்சேன். ஸோ நீங்க படிச்ச அதே பண்டாரிமன் காலேஜ் தான் நாங்கள் வந்து ஒர்க் ஷாப் இருந்தோம். ஸோ நிறைய விஷயங்கள் இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, உங்களை சுத்தி ஒரு டீம் இருக்குன்ட்டு. சோ அதே மாதிரி என்னையும் சுத்தி ஒரு டீம் எப்பவுமே இருக்கும். நாங்க 20-30 பேரை வந்து நம்ம இந்தியாவில கிடையாது, சிங்கப்பூர்லயும் அப்படியே தான். நான் எங்க போனாலும் ஒன்னா போவோம், ஒன்னா வருவோம். சோ உங்க டீமை எப்படி நீங்க கொண்டு போனா அது மாதிரி எனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுங்க. என் டீம் எப்படி நான் வந்து பேலன்ஸ் பண்ணி மேல கொண்டு போறது, நான் எப்படி பெரிய ஆளா இருக்கேன். அதாவது அகைன் வந்து ஒரு இடத்துல எல்லாருக்குமான இடம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. உங்க கூட நீங்க ஜெயிக்கிற அளவுக்கு உங்க கூட இருக்கிற நண்பன் ஜெயிக்க மாட்டான். ஆனா உங்க வெற்றினால கூட இருக்கிற நண்பன் கூட நீங்க அந்த நட்போட டைனமிக்ஸை மாத்திட்டீங்கன்னா அங்க நீங்க தோத்துட்டீங்க மனுஷனா. ஸோ அதனால நீங்க எவ்வளவு உயரம் போனாலும் கூட இருக்கவங்க கூட அதே மாதிரி இருந்தீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய வெற்றி. உங்க டே 1 ஃப்ரெண்டு கூட டே 1ல எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருந்தீங்கன்னா அதுவே போதும். எல்லாரும் சேர்ந்து மேல போகணுங்கிற கன்ஸ்ட்ரக்ட் எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் எடுத்துக்காதீங்க. எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ஒரு விஷயத்த பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. அதுல உங்க நண்பன் ஜெயிச்சா நீங்க சந்தோஷப்படுங்க. அதே மாதிரி உங்களை விட அவன் கண்டிப்பா ஒரு நாள் இன்னொருத்த பெருசா போவோம். கண்டிப்பா அந்த நேரத்துல பொறாமப்பட்டுறாதீங்க. இல்ல இப்ப என்னுடைய ஃப்ரெண்ட் நாங்க 30 வருஷம் ஒண்ணா இருக்கோம். சூப்பர். நான் எங்க போனாலும் அவனே கூட்டு வரேன். அவனுக்கு ஆசை வந்துருச்சு. சோ ஹி ஆல்சோ வாண்ட் டு பிகம் எ இன்ஃப்ளூயன்சர். சூப்பர். சோ என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னா அதான், எக்ஸ்பெக்ட் பண்ணாட்டி தான் அது ஃப்ரெண்ட்ஷிப். சோ அதனால அது ஒரு புனிதமான ரிலேஷன்ஷிப். ஹேவ் ஃபன், என்ஜாய், எல்லாரும் சேர்ந்து வளருங்க, பெரிய நிலைமைக்கு போங்க. அடுத்து சிங்கப்பூர் பாஸ்கர் எப்படி சிங்கப்பூர் பாஸ்கருக்கு அடையாளமா இருக்கும், பாஸ்கர் சிங்கப்பூருக்கு அடையாளமா மாற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்டர்நேஷனல் பாஸ்கர் ஆகணும் நீங்க. அடுத்து இப்ப லக்கி பாஸ்கர் ஒரு படம் வந்துச்சு. அடுத்து யாரு? அதே தான், என் பேர் மனோஜ். மனோஜ் ஒரு 8 இயர்ஸா சிங்கப்பூர்ல இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியாவில இருந்து நான் வந்திருக்கேன். ஸோ நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டென்ட் கிரியேஷன் இப்போ ரீசெண்டாக ஆரம்பித்தேன். ஒரு 1 இயர்ல ஒரு 100K ஃபாலோவர்ஸ் எனக்கு இருக்காங்க. நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஜாலியாக இருக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, உங்கள் கேங் ஒன்றா இருக்கும், செம ஜாலியாக இருக்கும். அதில் ஒருத்தன் பிரேக் த்ரூ பண்ணி வேறு லெவலில் போகிறான், நான் எல்லாரையும் ஒன்றா பிரிங் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு தான் எங்களுக்குலாம் ஆசை. பட் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுன்னு எங்கள் யாருக்கும் ஒன்றும் தெரியலை. அது எனக்கே தெரில. நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு அடுத்த லெவல் போயிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன் யாராவது சொல்கிறப்ப தான் நமக்கே தெரியும். ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுக்கலாம். ஆனால் அதை எடுத்துக்கலாம் கூடாது. நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல, அதை திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். என்ஜாய் த ப்ராசஸ், டு நாட் லுக் அட் த ரிசல்ட். ஹேவ் ஃபன், கீப் என்ஜாயிங், மேக் எக்ஸ்பீரியன்சஸ், என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். பட் நீங்கள் இன்ஃப்ளூயன்சராக இருக்கணுங்கிறனால, இன்ஃப்ளூயன்சருங்கிற என் ட்ரீமுங்கிறனால ஒரு நண்பனாக, ஒரு அண்ணனாக, ஒரு சகோதரனாக ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இன்ஃப்ளூயன்ஸருங்கிற பேர்லேயே நீங்கள் இந்த சமூகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்கிறனால தான் இன்ஃப்ளூயன்சர். நீங்கள் பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் எதனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த எதனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறீங்கிறத மட்டும் ஆக்கப்பூர்வமான இன்ஃப்ளூயன்ஸாக எப்போவுமே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரிக்ரெசிவான மனநிலைக்குள்ளே உங்கள் கண்டென்ட் என்றைக்கும் போயிடக்கூடாதுங்கிறத மட்டுமே ஒரு முக்கியமான பேராமீட்டரை வச்சுக்கோங்க. முடிந்தவரை யார் மீதையும் வெறுப்பு பரப்பாதீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா இன்ஃப்ளூயன்சர் யார் மீது உங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் மூலம் பாசிட்டிவிட்டி மட்டுமே பெருகுமே. ஆனால் அது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையே மாற்றக்கூடிய ஒரு பவர் உங்ககிட்ட இருக்குது. ஸோ இது ஒரு சூப்பர் பவர், அதை சரியாக யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும்தான் ஒரு சகோதரனின் வேண்டுகோள். தேங்க்யூண்ணா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. February 20 வந்துட்டு இருக்கு பிறந்தநாள். அடுத்து ஓகே அதினா வணக்கம். என் பேர் பஹா. நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸெல்லாம் இல்லைண்ணா, உங்களை மாதிரி நானும் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தான். பல பாடல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எங்களுக்கு வந்து என்னென்னா, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சும்மா அப்படி வராது, நம்மளாம் உண்டாக்கி செஞ்சால் தான் அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நேரத்தில், இந்த காலகட்டத்தில் சிங்கப்பூரில் வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா, எங்கள் ஊரில் நாங்கள் செஞ்சு பேர் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே எங்களோட ப்ராஜெக்ட் இல்லை ஒரு பாட்டாக இருக்கட்டும், அது வந்து வெளிநாட்டில் சேரும்போது அப்போ தான்
எங்கள் ஊர் வந்து எங்களே திருப்பி பார்க்குறாங்க, இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கானேன்னு. ஆனால் எங்கள் ஊரில் நாங்கள் அந்த சப்போர்ட்டை கேட்கும்போது அது ரொம்ப சுலபமாக வருதில்லை. ஸோ இந்த நேரத்தில் எங்களை மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் சிங்கப்பூரில் இருக்கிறது தொட்டு இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் பார்க்குறேன். ஸோ நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டை ரெடியாக்கி உங்ககிட்ட வந்தால் எங்கள் கூட ஒர்க் பண்ணுவீங்கன்னு கேட்டால் உங்கள் பதில் என்ன? உங்கள் ப்ராஜெக்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம், அவ்வளோதான் அதோட பதில். நல்லா இருந்தால் கண்டிப்பாக நான் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் உடனே அதை தூக்க தான் பார்ப்பாங்க. ரெண்டாவது, பவுண்ட்ரிலாம் இனிமேல் கிடையாது. ஏன்னா எல்லோரும் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிட்டோம். நீங்கள் சிங்கப்பூர்னு சொல்கிறீங்க, ரொம்ப வசதி வாய்ப்புகளே இல்லாத ஊர்களிலிருந்து ஆர்டிஸ்ட் வந்து இன்டர்நெட்டை வச்சுக்கிட்டு வெளில வர ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வசதி வாய்ப்புகளுக்கு பஞ்சமே இல்லை, ரொம்ப இம்ப்ரூவ் ஆன நாடு. உங்களுடைய பாட்டு எப்போ வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் பண்ணி அப்போ தான் அது பெருசாகுங்கிற மனநிலை எதனாலன்னா, இந்தியாவில் பண்ணால் இந்தியன் கனெக்டோடு பண்ணோம், அங்கே தான் வந்து தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க. அதனால அந்த இடத்துல உடனே உங்களுக்கு ஒரு பூம் கிடைக்குது. பட் அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ட் தான், அது வந்து நம்மளோட மனநிலை தான். நம்ம குவாலிட்டியாக கண்டென்ட் வெளியில் நீங்கள் போட்டுட்டாலே அது அந்தந்த ஊருக்கான லோக்கல் கனெக்டோடு இருந்துட்டாலே அந்தந்த ஊரில் அது ஹிட் ஆகும். சிங்கப்பூரில் இருக்கிற தமிழர்களே நிறைய பேர் இருக்கோம். சிங்கப்பூர் மலேசியாவோட லோக்கல் கனெக்ட் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் இந்தியாவில் இருக்கிற லோக்கல் கனெக்ட் கஷ்டப்பட்டு உங்களுக்கு தெரியாத லோக்கல் கனெக்டை ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் பாட்டில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் உணர்வுகளும் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகும். ஸோ சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிற தமிழர்களில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆகிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக திரும்பி எல்லோரும் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இனிமேல். ஏன்னா இன்டர்நெட் வந்துடுச்சு. அன்றைக்கி வந்து இன்டர்நெட் இல்லாத காலத்தில், இன்டர்நெட் ஆரம்பித்த காலத்தில் யோகிபியை வந்து இன்டர்நெட் இல்லாமையே கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வந்து அங்கே படத்தில் பாட வச்சுட்டு இருந்தாங்க, யோகி பண்ணனையும் நட்சத்திராசையும். ஸோ வந்துட்டு இன்றைக்கி அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. ஒரு ஹிட்டு, ஒரு பாட்டு, ஒரு விஷயம் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ உலகம் பூரா தமிழர்கள் ஒரே இதாகிட்டோம், ஒரே கம்யூனிட்டி ஆகிட்டுருக்கோம். ஸோ உங்கள் லோக்கல் கனெக்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நல்லா வரும்ல, அதை பாட்டாக பண்ண ஆரம்பிங்க. சினிமா பாட்டு மாதிரி பண்ணணும்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணுங்கள், கண்டிப்பாக அது கனெக்ட் ஆகும். அந்த ஆர்ட் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கோ 100% கனெக்ட் ஆகும். அந்த எண்ணத்துக்குள்ளே போவானா என்னென்னா வந்து நான் அங்கே போய் பண்ணாதான் அது பெருசாகுங்கிறது வந்து அது வந்து யாரும் இனிமேல் அப்படி யாரும் கவனிக்கப்படாதனால அப்படி நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. இப்போ ரீசெண்டாக பிரேசிலில் ஒரு பையன் திடீர்னு எங்கே இருந்தாலும் சந்துலேருந்து வந்து பாடுவான் பார்த்தீங்களா, ஒரு டிக்டாக். ஆமாம், அவன் யாருன்னு நமக்கு தெரியாது, அவன் எந்த ஊர்லேருந்து வந்து பாடினான்னு கூட ஃபஸ்ட்டு தெரியாது. அதையும் உட்காந்து இங்கே கேட்டுட்ருக்கோம். அப்புறம் டெஸ்பாசிட்டோன்னு கொஞ்ச நாள் முன்னாடி கேட்டுருந்தோம், அது என்னன்னே தெரியாது அப்படின்னா. ஸோ அந்த வந்து அது வந்து அப்படி ஒன்று கிடையாது. கேட்சியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களை தூக்கிடுவாங்க. ஸோ அதுதான் விஷயம். நீங்கள் அதை மட்டுமே வச்சுக்கோங்க, எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடமே கொடுக்காதீங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து லிமிட் பண்ணுறது வந்து சமூகமோ இண்டஸ்ட்ரியோ எதுவுமே கிடையாது, அந்த ஆர்டிஸ்டே தான். ஸோ அதனால் வந்துட்டு அதை தூக்கி போட்டுட்டு ஜஸ்ட் என்ஜாய் அண்ட் டூ வாட் எவர் நீங்கள் இவ்வளோ ரீச் ஆகணும் அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு சொல்லணும்னு தோன்றது சொல்லிகிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக திடீர்னு ஒரு நாள் திரும்பி பார்த்தா நீங்கள் பில்போர்ட் சார்ட்ஸில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஜஸ்ட் கீப் டூயிங் வாட் எவர் யூர் டூயிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஜேர்னி. கலக்குங்க பாஹா, ஆல் தி பெஸ்ட். அமேசிங், தேங்க்யூ சார், தேங்க்யூ. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட மியூசிக் ஜேர்னியில் நிறைய எவல்யூஷன் பார்த்துருப்பீங்க. ஃப்யூச்சரில் என்ன மாதிரி மியூசிக்கை வந்து மக்கள் விரும்புகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த மாதிரி மியூசிக்ஸ் பண்ணணும்னு உங்களோட பிளான் இருக்குது? மக்கள் என்ன விரும்புவாங்கங்கிறத கண்டுபிடிக்க முடியாது, அது என்றைக்குமே யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வந்துட்டு நான் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் நான் ஒரு ரேப்பருங்கிறனால எனக்கு ஹிப்ஹாப் மேலே ப்ரையாரிட்டிஸ் அதிகம். பட் எனக்கு வந்து தமிழ்நாட்டில் பிறந்து ஒரு சத்தியமங்கலம் மாதிரி ஒரு கிராமம், அதான் எங்கள் அம்மா ஊர். ஸோ அங்கெல்லாம் வளர்ந்தனால எனக்கு இந்த நாட்டுப்புற பாடல்கள், நாட்டுப்புற கலை, இந்த மாதிரி விஷயங்கள் மேலே ஈடுபாடு அதிகம். ஸோ அதை தான் இவ்வளோ வருஷமாக சினிமாவில் நாங்கள் சினிமா மியூசிக்கில் முடிஞ்ச அளவுக்கு அதை பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வேங்கம்மாவை பாட்டு எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாட்டுப்புற கலைஞரை கொண்டு வந்து அதில் ஒரு ரேப் வச்சு, ஸோ அந்த பிளெண்டை வந்து ஃபார் எவர் கொடுத்துட்டே இருக்கோம். நாங்கள் வந்து த மோர் லோக்கல் யூ ஆர் த மோர் குளோபல் யூ வில் கோங்கிறது தான் நான் அப்படி தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட கலையை கொண்டு வந்தால் நமக்கு எப்படி வந்து அந்த பிரேசிலில் வந்த பையன் இன்டர்நேஷ்னலாக தெரியிறானோ, நம்ம ஊரில் அப்படி எதாவது பண்ணோன்னா அவங்களுக்கு நம்ம இன்டர்நேஷ்னலாக தெரியும். ஸோ அதுதான் இதோட டெக்னிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ த ஆர்ட் தட் வி டூ ஷுட் பி மோர் connecting to our base, should be more local to go more global is what I think.
ஒரு இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ வந்து எல்லாருமே இப்போ ஆர்ட்டுக்கும் அந்த கமர்ஷியலுக்கும் அந்த பிரிட்ஜ் எப்படி நீங்கள் கொண்டு வரீங்க? அது பிரிட்ஜெலாம் இல்லை, வித்தா கமர்ஷியல், விற்கலன்னா ஆர்ட்டு. எண்ட் ஆஃப் த டே அது ஆர்ட், அவ்வளோதான். எல்லாமே ஆர்ட்டு தான். கமர்ஷியலாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து இப்போ நான் பார்த்து பக்கத்தில் இருந்து பார்த்த ஒரு டைரக்டர்னு சொன்னால் நான் சுந்தர் சி நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 25-27 இயர்ஸ் இப்போவும் அண்டர் ஒரு மூவி ட்ரெண்டு வந்தால் அதில் ஒரு படம் கொடுக்குறாரு. அவர் வந்து அவரை இது வரைக்கும் பெருசாக இது பாராட்டிலாம் பத்திரிக்கை எழுதாது. இந்த வாட்டர் ஃபிலிம் மேக்கிங் அப்படிலாம் எழுதாது. அதை பற்றி அவர் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே அதை பற்றி அவர் அட்ரஸ் பண்ணதும் தெரில, கவலைப்பட்டதும் இல்லை. அவர் பாட்டுக்கு ஒரு படம் கொடுக்குறாரு. திடீர்னு இப்போ மதகஜராஜான்னு ஒரு படம் வந்துச்சு. எல்லோரும் ரிவ்யூவில் வந்து அப்படி இப்படின்னாங்கிறாங்க. படம் தேட்டரில் போய் பார்த்தா வெடிச்சிட்டு இருக்கு தேட்ரு. என்னடா அது அப்படிங்கிற, அவ்வளோதான். அது கமர்ஷியலாக ஒரு இது கனெக்ட் ஆகுது, அவ்வளோதான். அப்படி யோசிச்சுட்டு அது பணம் சேர்த்ததுன்னா கமர்ஷியலாக இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் அதுவே ஒரு ஆர்ட். ஏன்னா வந்து நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பண்ணும்பொழுது ஈஸியாக கிரிஞ்ச் ஆகிடும். பட் அந்த ஒரு மீட்டரை மெயின்டைன் பண்ணி 25 வருஷமாக ஒரு ஆள் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ இருந்து மேட்டுக்குடின்னு ஒரு படம் பார்த்துருக்கேன் அந்த டைமில். அதுவும் அந்த மாதிரி பயங்கரமாக வெடித்து சிரிப்போம். இப்போ வர அரண்மனை சீரீஸ், இந்த கலகலப்பு 2, அது வரைக்கும் அதை வெடித்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அது ஆர்ட். ஸோ உங்களுக்கு ஒரு ஆர்ட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆர்ட் இருக்கும். அது கமர்ஷியலாக விற்றா கமர்ஷியல் அப்படிம்பாங்க. கமர்ஷியலாக நீங்கள் அதிக பணம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொந்தக்காரனே நம்ம திடீர்னு போன வாரம் பைக்கில் வந்தாங்க, இந்த வாரம் காரில் வராங்க அப்படிமோல, அந்த ஒரு மோடு தான் அது. பணம் பண்ணும் பொழுது லைட்டாக ஒரு புகைச்சல் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு பிடிச்சதை பண்ணுறது தான், அது எல்லாமே ஆர்ட், அவ்வளோதான். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இது எப்படி ஆர்டிஸ்ட் நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா நீங்கள் அதுக்கான தனியாக எஃபர்ட் போடணும். நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி அந்த ஷார்ட்னா இப்படி அந்த மாதிரி நிறைய பேசணும். அந்த டைமுக்கு இன்னொரு ஆர்ட் பண்ணலாம். எண்டில் நம்ம ஜேர்னி முடிகிறப்ப மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க அவன் எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுத்தாங்கிறது. ஸோ அவ்வளோதான். ரொம்ப அதான் அடுத்தவங்க என்ன பேசுவாங்கங்கிறதுக்கு ஆர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அவுட். அன்றைக்கி தான் நம்ம அவுட் ஆகிறோம். தேங்க்யூ சார். அமேசிங். அடுத்து வந்து நம்ம கான்சர்ட் வந்து நடக்க இருக்கு February 28 இந்த சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் இந்த மாத கடைசியில். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து லண்டனில் பண்ணீங்க, பாரிஸில் கான்சர்ட், உங்களோட கான்சர்ட் பண்ணீங்க, எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கீங்க. மலேசியாவில் பண்ணீங்க, சிங்கப்பூரில் நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கலாம் இந்த கான்சர்ட்டில்? ஓகே, இந்த ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வேர்ல்ட் டூர்னு நாங்கள் பார்த்தீங்கன்னா கான்சர்ட்ஸ் வந்து கோவிட் முடிஞ்சவொன்னே ஒரு பெரிய பூம் ஆகி எல்லா கான்சர்ட்ஸ் வந்து நிறையா நடந்துச்சு. நாங்கள் அப்போ கான்சர்ட் வந்து நாங்கள் உடனே ஆரம்பிக்கல. ஏன்னா இந்த கான்சர்ட் எப்படி இருக்கணுங்கிற எக்ஸ்பீரியன்ஸை வேலை பார்க்க ஆரம்பித்தோம். நிறைய பேர் வந்து இந்த பேண்ட் வேகனை மிஸ் பண்ணுறீங்க நிறைய பேர் சொன்னாங்க. பட் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 years 3 years லேட். பட் அவ்வளோ நாள் அதை டிசைன் பண்ணி இது ஒரு இன்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த டைம் எடுத்து ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் மச்சின்னு வேர்ல்ட் டூர் அனௌன்ஸ் பண்ணி லண்டனில் ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் லெக் ஆஃப் த கான்சர்ட்ஸ் ஒரு 7-8 கான்சர்ட் முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் லெக் வந்து ஒவ்வொரு சிட்டியாக ஒன்றா பண்ணிட்டு வரோம். இந்த ஹோல் வேர்ல்ட் டூரே இட் இஸ் ஸ்பெசிஃபிக்லி டிசைன் த சேம். இந்த வேர்ல்ட் டூர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்துகிட்டே இருக்கு இல்லையா. இப்போ சிங்கப்பூரில் நடக்க போகிறத இந்த ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் மச்சி வேர்ல்ட் டூரை நீங்கள் பார்க்கணுன்னா சிங்கப்பூரில் ஒரு தடவை நடக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்தா உண்டு. இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மலேசியாலையும் அதுதான் ஃபீல் பண்ணாங்க, அதுதான் நடந்துச்சு. ஸோ ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் மச்சி வேர்ல்ட் டூர் இஸ் அபவுட், நான் கான்சர்ட்லேருந்து தான் உருவானேன். நான் ஒவ்வொரு கல்லூரி மேடைகள்லேருந்து தான், சினிமாலெலாம் டைரெக்டாக வரல. இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டே நான் வந்து ஸ்டேஜாக ஏறி பாடி அது மூலமாக ஒரு கூட்டம் சேர்த்து அப்புறம் அப்படி தான் நான் வந்தேன். ஸோ ஸ்டேஜ் இஸ் மை ஹோம். ஸோ தட் இஸ் வேர் மை den is. ஸோ அதுதான் the ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன்ங்கிற கான்செப்டே. ஸோ ஐம் கெட்டிங் பேக் ஆன் த ஸ்டேஜ் ஆஃப்டர் ஸோ மெனி. ஐ ஸ்டார்டட் தேர், டுக் அ ஹோல் ஃபர்ஸ்ட் தமிழ் ஹிப்ஹாப் ஆல்பத்துக்கான விருதுகள்லாம் நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து ஆமாம் இந்தியாவில் நாங்கள் பண்ணோம். ஸோ அதனால் ஹிப்ஹாப் தமிழனுக்கு இது. ஸோ அப்படி திரும்பவும் அந்த ஸ்டேஜில் ஏறும்பொழுது ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுங்கிறத தான் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெக் ஆஃப் த கான்சர்ட் வாஸ் அன் இம்மென்ஸ் சக்ஸஸ். அண்ட் செகண்ட் லெக்கை வி வாண்டட் டு ஸ்டார்ட் வித் சிங்கப்பூர். அண்ட் செகண்ட் லெக் இட் இஸ் த சேம் செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதே வைப்பு தான். பட் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது ஒவ்வொரு சிட்டிலையும் ஒரு தடவை தான் நடக்கும். திரும்பவும் இதே கான்செப்ட் இதே டிசைனில் அடுத்த வேர்ல்ட் டூரில் நடக்காது. ஸோ இது ஒரு தடவை தான் பார்க்க முடியும். அடுத்த வேர்ல்ட் டூர் வேறு கான்செப்ட். அந்த வேர்ல்ட் டூர் எப்போ நடக்கும்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் எடுத்துப்போம். ஸோ வி டீல் கான்செர்ட் ஆஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அஸ் கம்மிங் ஆன் ஸ்டேஜ், நாங்கள் பாடுறோம் அப்புறம் பிரேக் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் இன்னொருத்தர் பாடு, அப்படிலாம் இல்லை. 3 மணி நேரம் ஷோனால் 3 மணி நேரம் நாங்கள் இருப்பேன், 3 மணி நேரம் வைப் பண்ணுவேன், 3 மணி நேரம் வெடிப்போம். அண்டு எங்கள் கான்சர்ட்டில்
தெர் இஸ் நோ இப்போ ஸ்டேடியம்னால லக்கிலி வாட் சீட்டிங். சென்னையில் ஒய்எம்சி எல்லாம் 30,000 பேர் ஒன்லி ஸ்டாண்டிங், 30,000 பேரும் நின்னாங்க. ஸோ வந்து என் கான்சர்ட் உட்காந்து பார்க்கறது வந்து சீட்ஸ் இருந்தால் கால் வலிச்சா கொஞ்சம் நேரம் உட்காந்துங்க, சீட் வாங்கினவங்க உட்காந்துக்குங்க. பட் ஐ வுட் ஆல்வேஸ் அட்வைஸ் யூ டு பி இந்த ஸ்டாண்டிங் இது. பிகாஸ் இது வந்து இந்த தரணின்னா அதெல்லாம் இல்லை, இறங்கினா அச்சம் வெடிச்சோம் சும்மா வைபானோம். அண்ட் ஆமாம், முக்கியமாக நான் காலையிலையும் சொன்னேன் இதை, ஜாலியாக ஸ்போர்ட்ஸ் வேரில் வந்துடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜும்பா எக்ஸசைஸ் செஷன் பண்ண மாதிரி இருக்கும். மலேசியாவில் நிறைய பேர் மயங்கி விழுந்துட்டு இருந்தாங்க. ஸோ கான்சர்ட்லாம் நான் நிறுத்தி தண்ணி கொடுத்தேன். மலேசியாவில் எல்லா ஊர்லேயும் மயங்கிலாம் விழுந்தாங்க. ஏன்னா வந்து பயங்கரமாக சிந்தட்டிக்காக பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்ல ஏரியா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா என் கூட சேர்ந்து அடித்து, இப்போ நான் வந்து இந்த கான்சர்ட்டில் பயங்கர இந்த கோட்டு அதுலாம் இருக்காது, எல்லாமே இந்த மெட்டீரியல் தான் போட்டிருப்பேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டேங்க் டாப்பில் தான் பாடுவேன். திடீர்னு நான் இந்த கான்சர்ட் இன்னும் டயர்டானால் அப்படியே ஜிம் ஷாட்ஸில் வந்து பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் கான்சர்ட் இஸ் ஆல் அபவுட் எனர்ஜி. அண்ட் ஐ அஷ்யூர் யூ, யூ வில் ஹாவ் சிங்கப்பூருங்கிறனால மற்ற ஊரில் எங்காவது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். பட் சிங்கப்பூரில் சின்ஸ் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம், திஸ் வில் பி அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ. திஸ் இஸ் நாட் அன் மியூசிக் டைரக்டர்ஸ் கான்சர்ட், திஸ் இஸ் அன் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் கான்சர்ட். ஸோ அதனால் வந்து ஐ வில் சிங் சினிமா சாங்ஸ். There will be cinema songs, but this is not about singing cinema songs, singing songs. This is about having fun together, bringing that energy, having that vibe, and having that interactive, intimate experience with people I love and the people who love me. ஸோ எனக்கு பிடிச்சவங்களோட என்ன பிடிச்சவங்க கூட நான் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அந்த கான்சர்ட். ஸோ அப்படி தான் இருந்திருக்கு ஃபஸ்ட் லெக் ஃபுல்லாக. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு பர்ஃபார்மிங் அட் சிங்கப்பூர். ஏன்னா இந்த மலேசியா சிங்கப்பூருங்கிறப்ப எப்போவுமே அது என்ன ஸ்பெஷல் ஆகிடுதுன்னா, இப்போ ஒரு ஊரில் போய் உங்கள் சாங் ரிக்வெஸ்ட் வந்தால் கூட ஏதோ ஒரு சினிமா பாட்டு, இந்த பாட்டு பாடுங்க அப்படி வரும். இப்போ இங்கே காலையில் வந்து என்ன பாட்டுனா, ஒரு பையன் வந்து இருக்கரம் இணைந்திடு, அது என்னோடய ஃபஸ்ட்டு ஆல்பமில் கிட்டத்தட்ட ஒரு டெக்கேட் முன்னாடி வந்த ஆல்பம்லேருந்து வந்த ஒரு ஃபுல் ஆன் ஃபாஸ்ட் ரேப்பிங் நம்பர். ஸோ அப்படி தான் டேஸ்ட்டே இருக்குது. அண்ட் ஐ திங்க் என்னோட எனர்ஜிக்கு வந்து இது மலேசியா, ஐ லவ்ட் மலேசியா. ஐ திங்க் சிங்கப்பூர்லேயும் அந்த அதே வைப் இருக்கும், ஏன்னா கிட்ட இருக்கிறனால. ஸோ ஐ திங்க் வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ பிளாஸ்ட் அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் உங்களுக்கு வரவங்களுக்கு என்ன அஷ்யூரன்ஸ்னால், கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். திஸ் இஸ் நாட் அபவுட் யூ கம்மிங் அண்ட் சிட்டிங் அண்ட் வாட்சிங் அ கான்சர்ட். நோ, திஸ் இஸ் யூ பீயிங் அ பார்ட் ஆஃப் த கான்சர்ட். ஸோ அதுதான் ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் மச்சி. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். கடைசி 2 கேள்விகள் கான்சர்ட் பற்றி, இல்லைனா அவருக்கு ஏதாவது அட்வைஸ் கேட்குறதா இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம். அந்த பையனுக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், நீங்கள் வாங்க. ஏன்னா காலையில் ஏர்போர்ட்டுக்கு உங்களை பார்க்குறதுக்கு அவர் வந்து ஓடி வந்தார். அப்போ வந்து தயங்கி நின்றுட்டு இருந்தார். குஹன், அவன் பேர் என்ன சொன்னேன்? ரவி. ஓகே. உங்களுக்கு நீங்கள் முன்னாடி சிங்கப்பூர் வந்திருக்கீங்களா? உங்களுக்கு சிங்கப்பூரில் என்ன பிடிக்கும்? நான் சிங்கப்பூர் நிறைய தடவை வந்திருக்கேன். இன்ஃபேக்ட் என் ஒய்ஃபே நான் இங்கே தான் மீட் பண்ணேன். ஸோ வந்து சிங்கப்பூர் இஸ் அ வெரி ஸ்பெஷல் சிட்டி டு மீ. சிங்கப்பூரில் எல்லாமே எனக்கு தெரியும். சிங்கப்பூரில் எல்லா ரோடு கீடெல்லாம் தெரியும். நான் சுத்தாத ரோடுகளே இல்லை. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அ ட்ரீமி பிளேஸ் டு மீ பிகாஸ் சின்ஸ் ஐ ஃபெல் இன் லவ் அட் சிங்கப்பூர். ஸோ அதனால் வந்து எனக்கு சிங்கப்பூரில் ரொம்ப ஃபேவரட்னா வந்து நியூட்டன் சர்க்கிள். அங்கே போயிட்டு உக்காந்துட்டு அப்படியே சில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆர்ச்சர்ட் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருப்போம். நான் வந்து இப்போ அதிகமாக இருந்த இடம்னு பார்த்தா அலெக்சாண்ட்ரியா ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குல்ல, அங்கே தான் வந்து என்னுடைய சரி நான் அந்த கதையெல்லாம் சொன்னால் வீட்டில் உதைப்பாங்க. ஸோ வந்துட்டு ஸோ அதான் அந்த கதையெல்லாம் சொன்னால் வீட்டில் அடி விழும். ஸோ அதனால் வந்துட்டு சிங்கப்பூர் இஸ் ஆல்வேஸ் அ வெரி ஸ்பெஷல் சிட்டி டு மீ. அண்ட் இன்றைக்கி வந்த உடனே நான் கேட்ட ஃபஸ்ட் ரிக்வஸ்ட் என்ன வேணும்னு கேட்டாங்க. எனக்கு ஹைனனீஸ் சிக்கன் ரைஸ் வேணும்னு கேட்டேன். ஏதோ பெருசாக எதிர்பார்த்துருப்பாங்க, இவன் ஏதோ கேட்பான் அப்படின்னு. இல்லை, எனக்கு ஹைனனீஸ் சிக்கன் ரைஸ் மட்டும் வாங்கித்தாங்க அப்படின்னு. ஸோ என்னுடைய சிங்கப்பூர் என்பது வந்து நான் நடந்து சுற்றி பார்த்த சிங்கப்பூர். ஸோ ஐ லவ் சிங்கப்பூர். ஸோ இட்ஸ் குட் டு பி ஹியர் ஆஸ் அன் நான் வேறு ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் இங்கே வந்திருந்தேன். என்னோடய எக்யூப்மெண்ட் வாங்க இங்கே தான் வந்து வாங்கினோம். அந்த இடம் பேர் மறந்துட்டேன். அந்த சிம்லிங் ஸ்கொயர். ஸோ சிம்லிங் ஸ்கொயரில் தான் எக்யூப்மெண்ட் வாங்கினேன். என்னோடய ஃபஸ்ட்டு மைக்கெல்லாம் அங்கே தான் வாங்கினேன்.
ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்தப்போ வந்திருக்கேன் சிங்கப்பூருக்கு. அதுக்கு அடுத்த ஒரு ஃபேஸில் வந்திருக்கேன். இப்போ என்னோடய கான்சர்ட் இங்கே நடத்த வர்றது எனக்கே கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது. உங்களோட ஃபேவரட் சாங் என்ன? உங்களுக்கு நீங்கள் பண்ண மியூசிக்கில் உங்களுக்கு பிடிச்சது? எனக்கு பிடிச்ச பாட்டு, ஒரு அப்பா கிட்ட உங்களுக்கு எந்த குழந்தை பிடிக்கும்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? எனக்கு வந்து போகட்டும் 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 போ. எனக்கும் அது ரொம்ப ஸ்பெஷலான பாட்டு. நடுங்குது பையனுக்கு. ஏன்னா வந்து கொரோனாவில் வந்து பயங்கர எல்லாரும் டிப்ரெஷனில் இருந்தபோது, எல்லாரும் இருந்தோம், அடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியாதப்ப நான் எழுதின அந்த பாட்டு அது. எனக்கும் அது ரொம்ப ஸ்பெஷலான பாட்டு. ஸோ ஐ லவ் தட் சாங். தேங்க்யூ. நினைச்சான் அவன் அதான் கேட்குறான். அதுக்கு தான் ஓகே டன். This is a very special song because I wrote it in a very uncertain point in my life, in our lives during the lockdown. ஸோ அந்த ஆல்பமில் தான் இது வந்துச்சு, நான் ஒரு ஏலியனில். எல்லாம் முடிஞ்சு திரும்பி பார்த்தா நினைவு மட்டும்தான் இருக்கும். அந்த நினைவில் வாழும் சில ஞாபகங்கள் தான் கடைசி வரைக்குமே நிலைக்கும். நல்ல நட்பு சுற்றி சொந்தம் கடைசி வரைக்குமே அன்பை தரணும். ஒரு வேலை மரணம் வந்தா கூட நான் சிரிச்சுக்கிட்டே தான் கண்ணை மூடணும். நான் சிரிச்சுக்கிட்டே தான் கண்ணை மூடணும். Say the list, the stepping stone of success. இதை விட்டா என்ன catch the next bus. வாழ்க்கை ஒரு முறை தான், வாழ்வோமே முறையா. பணம் வெறும் கரையா, அரிச்சிடும் அழிச்சிடும். நிம்மதி என்பது பொன் இல்லல்ல, பொருள் இல்லல்ல, புகழ் இல்லல்ல. நிம்மதி என்பது மண்ணில் உள்ள எல்லா உயிர் மீதும் நீயும் நானும் அன்பை கொள்ள. போகட்டும் போகட்டும் போ, உன் சோகங்கள் போகட்டும் போ. போகட்டும் போகட்டும் போ, உன் கோவங்கள் போகட்டும் போ. போகட்டும் போகட்டும் போ, போகட்டும் போகட்டும் போ. ரவி எப்படிக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்காரு. எல்லாமே வந்து இங்கு போன பின்னால் நாம் எங்கே போவோம் நீ சொல்லம்மா. நாம் போன பின்னாலே யார் சொல்லுவார், நம் பேர் சொல்லுவார், இந்த ஊர் சொல்லுமா. போகாத தூரங்கள் போனாலுமே பறவைக்கு வீடு தன் கூடு போல். பயணங்கள் வெகு தூரமானாலுமே பாதைகள் மாறாமல் போகட்டும் போ. சோகங்கள் போகட்டும் போ, கோபங்கள் போகட்டும் போ. உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் வச்சிருக்காரு ரவி. கட்களும் தியாகங்களாகட்டும் போ. போகட்டும் போகட்டும் போ, போகட்டும் போகட்டும் போ. Thank you. எல்லாம் முடிஞ்சு திரும்பி பார்த்தா. Thank you so much. Thank you. Thank you for ரவி. being a Thank fan. you. Thank you for being a fan. நீ அழுவுற, எல்லாரும் அழுவ வைக்கிறடா. ஏண்டா டேய் ரவி, எல்லாரும் அழுவுறோம் இப்போ. சரி, இப்போ ரோஹித் ஃப்ரம் மேஜிக் வேர்ல்ட் ஒரு கேள்வி வச்சிருக்காரு. Thank you Ravi. கான்சர்ட் வருவல்ல? We'll have a great experience. அங்கே வந்து இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கக்கூடாது. இல்லை, டான்ஸ் ஆடணும். ஓகேயா? இல்லை இருக்கும் இருக்குப்பா. உன்னோட சோகம், உன்னோட இது எல்லாம் தூக்கி போட்டு நீ போகிறப்ப என்ஜாய் பண்ணிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு போகிறதுக்கு எல்லாமே இருக்கும். நீ என்ன வேணால் பண்ணலாம் என் கான்சர்ட்டில். பீயிங் யூ இஸ் வை ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் மச்சி இஸ் ஹேப்பனிங். பீயிங் யூ இஸ் த ரீசன் வை ஐ எம் கம்மிங் ஆன் ஸ்டேஜ். I want to be a part of your life. I want to be a part in your journey, in your happiness, in your sorrow. Thank you for being a fan. I am forever grateful. என் ரசிகனாக இருப்பதற்கு ரொம்ப 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 நன்றி. Thank you. Love you.